சீமான் பங்களால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் அதிகாரியே தாக்கி இருக்கின்றனர். போலீசாரிடமிருந்து துப்பாக்கியை பறிச்சிருக்காங்களா கிருஷ்ணா? இல்ல, தொடர்ந்து அவங்க வந்து காவலரையே முதற்கட்டமாக உள்ளே நுழைய விடாமல் அந்த காவலாளி தடுத்து வந்து அவதூறாக பேசியதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த அவதூறாக பேசியதோடு மட்டுமில்லாது அவரை தடுக்க வந்த காவல் ஆய்வாளர், அதாவது நீலாங்கரை காவல் ஆய்வாளர் விசாரிக்க வந்து தடுக்க வரும்போது அவரிடமும் மோதல் போக்கள் ஏற்பட்டு அந்த காட்சி என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரை தடுத்து நிறுத்தி அவர்கள் சட்டையை பிடிக்கும் வகையிலான அந்த காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அவர் முயன்று எதுவும் சேதாரம் ஏற்பட்டுக் கூடாது, யாரும் காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று தொடர்ந்து தடுக்க முயன்ற போதும் இது போன்ற சம்பவங்கள் அங்கு நடந்திருக்கிறது. தள்ளுமுள்ளு சம்பவங்கள் நடந்த காரணத்தினால் பல காவலர்கள் சேர்ந்து அந்த காவலரை கட்டுப்படுத்தி கைது செய்து அழைத்து சென்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இது மாதிரி விசாரணைக்கு அழைக்கும் பொழுது தடுத்த காரணத்தினாலும் காவல்துறையின் பணியை செய்ய விடாத காரணத்தினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த துப்பாக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஜீப்ல சீமானின் உதவியாளர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அந்த காட்சி, துப்பாக்கியோட அவரை கைது செஞ்சிருக்காங்க. சீமான் வீட்டில் இருக்காரா? சீமானுடைய மனைவியின் காட்சியை நம்ம பார்க்குறோம். அவங்க ஏதோ சமரசம் செய்வது போல தெரிகிறது. அதனுடைய நிலவரம் என்ன? நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்படும் போது அவர் சில நேரத்தில் வீட்டில் இல்லாமல் அந்த சம்மனை வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரே ஒரு முறை சம்மன் அனுப்பும் போது மட்டும்தான் அந்த சம்மனை நேரில் வாங்கி உடனடியாகவே நான் இந்த சம்மனுக்கு விசாரணைக்கு வரமாட்டேன் என்று அவர் தெரிவித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த சம்மனை சம்பந்தப்பட்ட வலசரவாக்கம் காவலர் அழைத்து சென்றிருந்தார். ஆனால் அந்த சம்மனுக்கு தான் இன்று ஆஜராகவில்லை. மீண்டுமாக ஒரு இரண்டாவது சம்மன் என்று அழைக்கப்படும் வகையில் இன்று அந்த சம்மனை நேரடியாக வாங்காத பட்சத்தில் அவர் வீட்டில் ஒட்டி சென்றிருக்கின்றனர். அப்பொழுதுதான் இந்த தள்ளுமுள்ளு சம்பவம் என்று நடைபெற்று காவலாளி அந்த சம்பந்தப்பட்ட காவலரை தாக்குவதும் அதே நேரத்தில் அதை தடுக்க வந்த ஆய்வாளரிடம் துப்பாக்கியை பறிப்பது போன்றும் அந்த போன்ற சம்பவங்கள் என்றால் நடந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த தாக்குதலை அனுமதித்திருந்தால், அதாவது விசாரிக்க சென்ற காவலரும் ஆய்வாளரும் பெருத்த காயம் ஏற்படும் வகையில் அது ஒரு கடுமையான தாக்குதலாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து மற்ற காவலர்கள்லாம் சேர்ந்து பிடித்து அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த வகையிலான ஒரு கடுமையான முறையில் அந்த காவலர்களை அவர்கள் கையாண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி இது தொடர்பாக கேட்க வந்திருக்கிறார். அப்போது சம்பவம் குறித்து ஆய்வாளர் தெரிவித்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறி காவலாளியை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார். இந்த ஊழியர்கள் வந்து சம்மனை கிழிச்சது சீமானுடைய உத்தரவின் பேரில் தானா? அவரோட உத்தரவின் பேரில் தான் போலீசாரை தாக்குறாங்களா? நிச்சயமாக ஏற்கனவே இது போன்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை, அதாவது பெரியாரை அவதூறாக பேசிய விவகாரத்தில் போராட்டத்திற்கு ஈடுபட்டதாக பல நூற்றுக்கணக்கான அமைப்பினர் போராட்டத்திற்கு வந்தார்கள். அப்பொழுதே சீமான் வீட்டில் அவரது உத்தரவின் அடிப்படையில் பல அவரது தொண்டர்கள் உருட்டுக்கட்டைகளுடனும் ஆயுதங்களுடனும் வருபவர்களை தாக்குவோம் என்ற ஒரு மனோபாவத்தில் இருந்த ஒரு வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி அது ஒரு பெரிய சம்பவம் ஏற்படுத்தது. ஒரு கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துபவர்களையே இது போன்ற வன்முறையை பயன்படுத்தி தாக்குவோம் என கூறிய அந்த சம்பவத்திலேயே நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். இது போன்ற சட்டப்படியான நடவடிக்கையிலும் கருத்தில் போராட்ட விதிமுறைகளையும் பின்பற்றும் பொழுது சீமான் இது போன்ற வன்முறையை கையில் எடுப்பதாக தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் போலீசார் இது தொடர்பாக சட்ட ரீதியாக சம்மனை ஒட்டி சென்ற நிலையில் அதை அத்துமீறி விதிகளை மீறி அதை கிழித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரிக்க வந்த காவலரையும் காவலர் என்று பாராமல் இந்த தாக்கிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது சீமானின் உத்தரவின் பேர் தான் நடந்திருக்கிறதா, இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து தனியாக நீலாங்கரை போலீசார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக துப்பாக்கியை துருங்கி அதை வைத்து மிரட்டும் தோணியில் எல்லாம் பேசியிருக்கிற காரணத்தினால் அது தொடர்பாக எல்லாம் சட்டப்பிரிவுகள் பாய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதன் சீமான் உத்தரவின் பேர் தான் நடைபெற்றிருந்தால் அவர் மீதும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். போலீசாரோட துப்பாக்கியை பிடுங்கி போலீசாரையே மிரட்டக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலை நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த நபரை தான் தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. துப்பாக்கியும் உடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இது தொடர்பாக சீமானுடைய மனைவி தான் வீட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரணை நடத்தப்படுமா? நிச்சயமாக இந்த சம்பவம் தொடர்பாக, குறிப்பாக இந்த சம்மன் ஒட்டப்பட்டது பிறகும் அதன் பின்பு விசாரிக்க சென்று அது தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் நேரடியாகவே காவலர்கள் இந்த காட்சிகளை அவர் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பலர் வீடியோக்களின் இந்த வீடியோ காட்சி என்பது பதிவாகியிருக்கிறது. இதன் மூலம் இந்த விசாரணை என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்திற்கு மூலையாக, குறிப்பாக இந்த சீமானின் உத்தரவின்
புகாரின் அடிப்படையில் தான் காவலர்களை தாக்கினாரா என்ற அடிப்படையில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதெல்லாம் வழக்கு பாயும் என போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் சீமானுக்கு தெரிவிக்கப்பட்டதா? நாளைய தினம் என்ன நடக்கும், என்ன சொல்றாங்க சீமானுடைய பங்களாவிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன? இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை என்பது மேற்கொள்வதற்காகத்தான் தொடர்ந்து, அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 12 வார காலத்திற்குள் இந்த வழக்கு விசாரணை என்பது முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நடிகை குறித்த பாலியல் புகார் அவர் வாபஸ் பெற்றால் கூட அது ஒரு பாலியல் பலாத்காரம் என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக காவல்துறை தரப்பில் தெரிவித்தது. அதனால் தான் காவல்துறை தொடர்பாக தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் சட்டப்படியான சம்மனை அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறும்பொழுதுதான் அவர் முறையாக ஆஜராகாமல் தொடர்ந்து தவிர்த்து வருகிறார். சட்டத்தை மீறி செயல்பட்டாலும் காவல்துறை தரப்பில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் 2வது முறையாகவும் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சட்டத்தை மீறி இதுபோன்ற தாக்குதலில் சம்பவம் ஈடுபடுவதும் சம்மனே ஒட்டப்படவில்லை என்ற அடிப்படையில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக அந்த சம்மனை கிழித்துவதுமான ஒரு நிகழ்வுகள் தான் இன்று நடந்திருக்கிறது. இது எல்லாமே இந்த வழக்கிலிருந்து சீமான் தப்பிப்பதற்காக செய்வதான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதை காவல்துறையினர் விசாரணை நடத்தி அது தொடர்பாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் பொறுத்தவரையில் அவர் மேல்முறையீடு செயல இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இப்ப காவல் ஆய்வாளர், காவல்துறை அதிகாரி வீட்டுக்குள்ள பங்களாவுக்குள்ள போறாரு. அவரை சீமானுடைய உதவியாளர், அந்த எக்ஸ் ஆர்மிமேன், அவர் தடுத்து நிறுத்துகிறார். அப்பதான் வாக்குவாதம் வருது இல்லையா? முதற்கட்டமாக இந்த விவகாரத்தில் வலசரவாக்கம் காவல்துறையினர் சம்மனை ஒட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த ஒட்டி வைத்த சம்மனை காவலாளியும் உதவியாளரும் கிழித்தெறிந்த சம்பவம் என்பது நீலாங்கரை பகுதியில் இருக்கும் நீலாங்கரை போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதை விசாரிக்க செல்லும் போதுதான் காவல் ஆய்வாளர் சீமானின் வீட்டு கதவை தட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு தட்டும் போது முறையான பதில் என்பது இல்லை. அப்பொழுது உடந்த மத்தியில் இருக்கும் காவல் தொடர்பாக விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த நிலையில் தான் இந்த தள்ளுமுள்ளு என்பது நடந்து அந்த காவலரை தாக்கும் காட்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து காவல் ஆய்வாளர் அவர் தடுக்க முற்பட்ட போதும் அவரை கடுமையாக தாக்க முயற்சித்திருக்கிறார். எவ்வளவு முறை தடுத்து நிறுத்திய போதும் காவல் ஆய்வாளர் வைத்திருக்கும் துப்பாக்கியை எடுத்து அந்த மிரட்டும் துணியும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அவரை கைது செய்து விசாரணை நடத்துவதற்காக போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அந்த அழைத்து செல்லும் காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும் இந்த அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த என்னென்ன நடக்க போகுது கிருஷ்ணா? ஏற்கனவே பாலியல் வழக்கு விசாரணைக்கு நாளை கண்டிப்பா ஆஜராகணும், இல்லாட்டினா அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இப்போ பங்களால அந்த தாக்குதல் சம்பவம், துப்பாக்கி எடுத்து மிரட்டுறதுன்னு உச்சகட்ட பரபரப்பு, இதெல்லாம் இந்த வழக்குல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக நடிகை குறித்த அந்த பாலியல் குற்றச்சாட்டு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 12 வருடமாக இந்த நடிகை இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த புகார்கள் விசாரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டில் தான் ஆகஸ்ட் மாதம் மீண்டும் அந்த விசாரணை என்பது தொடங்கப்பட்டு அவரிடம், அந்த நடிகையிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. 164 சட்டப்பிரிவின்படி நடிகையிடம் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் என்பது பெறப்பட்டது. அதாவது அவர் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு தகவல்களை, அதாவது நடிகை தரப்பிலிருந்து சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டாக பல்வேறு வாக்குமூலங்களை இந்த நடிகை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வாக்குமூலங்களாக அளித்திருந்தார். இதை அடிப்படையாக வைத்துதான் அடுத்தடுத்த நகர்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாது குற்றம் சாட்டிய நடிகைக்கும் மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து நடிகையை மிரட்டி அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும், அதில் ஈடுபடக்கூடாது என்ற தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஈடுபட்டதாக அந்த நடிகையே மறுபடியும் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்றபோது, இது ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு, ஒரு பெண் வன்கொடுமை வழக்கு, கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. அதனை அடுத்து விரைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வலசரவாக்கம் போலீசார் அடுத்தடுத்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக சம்பந்தப்பட்ட நடிகையிடம் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் நேரடியாக சென்று, அதாவது பெங்களூருக்கே சென்று அந்த நடிகையிடம் அந்த வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் சம்மன் என்பது சீமானுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனுக்கு அவர் ஆஜராகவில்லை.
இரண்டாவது முறையாக அளிக்கப்பட்ட சம்மனுக்கும் இது போன்ற சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. தொடர்ந்து விதிகளை மீறும் செயல்பாட்டிலேயே சீமான் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ந்து சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு கைது செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக நடிகை கொடுத்த வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து தொழில்நுட்ப ரீதியான விசாரணை என்பது நடைபெறும். இதில் சீமான் பேசியதாக கூறப்படும் அந்த குரல்கள் எல்லாம் உண்மைதானா உள்ளிட்ட தொடர்பாக குரல் பரிசோதனை என்பது சீமானுக்கு நடத்தப்படும். அதே நேரத்தில் பலாத்காரம் செய்திருப்பதாகவும் பெண் வன்கொடுமை உள்ளிட்டவை செய்திருப்பதன் காரணமாக அது தொடர்பான மருத்துவ பரிசோதனை என்பது சீமானுக்கு மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே இந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும் ஒரு விதிமுறைகள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் என்பது அடுத்தடுத்த கட்டமாக பாய இருக்கிறது. சிபி, அந்த காட்சியில பார்த்துட்டு இருக்கோம், சீமானுடைய மனைவியிடம் காவல் அதிகாரி கோபமாக பேசிவிட்டு போறதை பார்க்குறோம். காவலரோட சீருடை அதுவும் சேதாரம் அடைஞ்சிருக்கு, அந்த காக்கி ரிப்பன் கிழிஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். என்ன சொல்லிட்டு போறாரு சீமான் மனைவி கிட்ட? நிச்சயமாக வீட்டில், அதாவது அவர் உள்ளே இருக்கும் பொழுது அவர் வெளியே வந்து காவலாளியை கைது செய்து அழைத்து செல்வதற்கான காரணம் என்ன, ஏதேனும் கைது வாரண்ட் உள்ளதா என்று அவர் மனைவி கேட்டுக்கொண்டே சென்றதாகவும், அதற்கு காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை அடிப்படையில் நாங்கள் இவரை கைது செய்து அழைத்து செல்கிறோம் என்று அவரை பதிலளித்து சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்மனை ஒட்டப்பட்டிருந்தது, அதை கிழித்து எரிந்திருக்கிறார்கள். இது ஒரு விதிமீறிய செயல். இதை விசாரிக்க வரும்போது இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து அழைத்து செலுத்துவதாகவும் அந்த தகவலை தெரிவித்துக் கொண்டே இந்த கைது நடவடிக்கையை காவல் ஆய்வாளர் மேற்கொண்டிருக்கிறார். திதி, கிருஷ்ணா தொடர்ந்து இணைப்புல இருங்க, நம்ம பார்க்கலாம் அந்த காட்சிகளை, நம்ம ஒரு முறை பார்க்கலாம். மனைவி போலீசாரிடம் தற்போது விசாரணை நடத்தவும் காவல்துறை ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தது உச்சகட்ட பரபரப்பு சீமான் பங்களாவில் அரங்கேறி இருக்கிறது. காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
நான் சாரி என்ன சாரி? தற்போது மன்னிப்பு பார்க்க முடிகிறது. காவல் ஆய்வு சீமானின் மனைவி இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காவல்துறை அதிகாரியிடம் மன்னிப்பு கோருகிறார். கோபத்துடன் அங்கிருந்து காவல்துறை அதிகாரி கிளம்பக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். முன்னதாக சீமானின் வீட்டின் முன்பாக சம்மன் ஓட்டப்படுகிறது. நாளைய தினம் கண்டிப்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் ஓட்டப்பட்ட அடுத்த நொடியே அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதை கிழிக்கின்றனர். ஏன் கிழித்தார்கள் என விசாரிக்கவும் இன்னும் பல்வேறு வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளவும் நீலாங்கரை போலீசார் சீமானுடைய பங்களாவிற்குள் செல்ல முற்படுகின்றனர். வீட்டுக்குள் பங்களாவுக்குள் வரவிடாமல் காவல்துறை அதிகாரியை தடுத்த போது இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.